رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. உரையாற்ற ஆரம்பிப்பதற்கு முன்னே பின்னே இருந்து ஒரு குரல் கேட்டது, ஹாஜியார் சுருக்கமாக கதைங்கள். நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை. அழைத்ததன் காரணமாக வந்தேன். உரையாற்ற சொன்னதற்காக உரையாற்றுகிறேன். உரையாற்ற வேண்டாம் என்றால் மௌனமாக இருந்துவிட்டு செல்வேன். ஏனென்றால் உரையாற்றுவது எனது தொழில். உரையாற்ற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. இருந்தாலும் அழைத்த கடமைக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு விடைபெற நினைக்கிறேன். அரசியல் மேடைகளில் கிட்டத்தட்ட 32-33 வருடங்களுக்கு மேலாக உரையாற்றி இருக்கின்றேன். இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்களோடு 25 வருடங்கள் அரசியல் மேடைகளில் உரையாற்றி இருக்கின்றேன். நான் 2004ஆம் ஆண்டு அரசியலில் இறங்கியதன் பின்னர் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் உரையாற்றி இருக்கின்றேன். எனவே உரையாற்ற வேண்டும் என்ற நீண்ட உரையை நிகழ்த்த வேண்டும் என்ற ஆசை இல்லை என்பதனை மிக பணிவோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் வேட்பாளர்களே, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து எனக்கும் அழைப்பு விடுத்த ஃபைசான் நைசர் அவர்களே, தாஜ் மஃபாஹிர் நான் அவர்களது சுவாரஸ்யமான உரையை கேட்டுக்கொண்டிருந்தோம். அவரது உரையில் இருந்து நான் ஞாபகப்படுத்திக் கொண்ட ஒரு விடயம், வடக்கு மாகாண சபை தேர்தலில் 32 ஆசனங்களை தமிழர் கூட்டணி பெற்றது. 32 உறுப்பினர்களும் ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் பார்த்தால் 16 கோடி ரூபாய்களை ஒரு வருடத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஒரு உறுப்பினருக்கு 50 லட்சம் ரூபாய் என்றால் 32 உறுப்பினர்களுக்கும் ஒரு வருடத்துக்கு 16 கோடி ரூபாய்களை தமிழ் சமூகம் பெற்றுக் கொள்கிறது. எதிர்வரும் தேர்தலில் இந்த களுத்துறை மாவட்டத்திலே 2 அல்லது 3 உறுப்பினர்களை எமது சமூகம் வாக்களித்து பெற்றுக் கொள்ளும் என்றால் ஒரு வருடத்துக்கு 1 கோடி 50 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொள்ளும். இதனை எமது ஆண்கள் சிந்திப்பதை விட பெண்கள் சிந்தித்தால் வெற்றிகரமாக சாதிக்கலாம். ஏனென்றால் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து வழிகாட்டி கல்வி புகட்டி அத்தனையும் அநேகமாக செய்பவர்கள் தாய்மார்கள். தேர்தலில் வாக்களிக்கும் விடயத்திலும் தாய்மார்கள் வழிகாட்டலாம். கணவன் பிழையான அரசியல் கொள்கையில் செல்பவராக இருந்தால், மகன் பிழையான அரசியல் கொள்கையில் செல்பவராக இருந்தால், அந்த தாய் சரியான வழியை காட்டி இன்று இந்த நாடுள்ள நிலையை விளக்கிச் சொல்லி சரியான வழிகாட்டலாம். அதற்கு தாயும் சற்று படித்தவராக அல்லது அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, who he educates a man educates a person, who he educates a woman educates a nation என்று ஒரு பழமொழி இருக்கிறது. எவன் ஒருவன்
ஒரு ஆம்பளையை படிப்பிக்கின்றானோ அவன் ஒரு மனிதனை படிப்பிக்கின்றான், ஒரு தனி மனிதனை படிப்பிக்கின்றான். எவன் ஒருவன் ஒரு பெண்ணை படிப்பிக்கின்றானோ அவன் ஒரு தேசத்தை படிப்பிக்கின்றான் என்று அந்த பழமொழி கூறுகிறது. பெண்கள் கல்வியில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதனை இந்த பழமொழி எடுத்து காட்டுகிறது. இன்று எமது சமூகம் வியாபார சமூகம் என்ற ஒரு பெயரை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய பாரிய அளவிலான கோஆபரேட் பிசினஸ் என்று கூறுவார்கள், பாரிய வியாபார முயற்சிகளை செய்யக்கூடிய சமூகமாக நாம் இன்று இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஃபேக்டரிஸ் எமது சமூக முதலாளிகளிடம் இருக்கின்றனவே ஒழிய திட்டமிட்ட அடிப்படையிலே பாரிய வியாபார முயற்சிகளை கொண்ட சமூகமாக நாம் இன்று இல்லை. ஆனால் பெயருக்கு நாம் வியாபார சமூகம். ஒரு காலத்திலே வேறுவலை பிரதேசத்தில் இப்பொழுதும் இருக்கிறது பரணக்கடை என்று சொல்வார்கள், கெச்சுமலை பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே. எமது மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கப்பலிலே வர்த்தக பொருட்களை கொண்டு வந்து முஸ்லிம் வர்த்தகர்கள் கப்பலிலே பொருட்களை கொண்டு வந்து இலங்கையிலே விநியோகிப்பார்களாம். இந்தியாவிலிருந்தும் மற்றும் பிரதேசங்களிலிருந்தும் கப்பலில் வர்த்தக பொருட்களை கொண்டு வருவார்கள். அவ்வாறு இருந்த சமூகம் ஒற்றுமை இழந்ததன் காரணமாக, கூட்டு முயற்சியை இழந்ததன் காரணமாக இன்று ஒரு அனாதை சமூகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலே இன்று எமக்கு ஒரு உறுப்பினரை தெரிவு செய்து கொள்ள தெரியாத முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கோ வாக்களிக்கும் பொழுதும் எம்மால் ஒரு உறுப்பினரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. ஒரு உறுப்பினர் வென்று வர வேண்டும் என்றால் பெரும்பான்மை சமூகம் வாக்களிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தால் என்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தால் என்ன. ஆனால் கொஞ்சம் தொகை வாக்குகளை கொண்டு ஒரு உறுப்பினரை பெற்றுக் கொள்ளக்கூடிய முஸ்லிம் காங்கிரஸை வைத்துவிட்டு பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களித்து எமது வாக்குகளை கொண்டு அந்நிய சமூக உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய ஒரு முட்டாள்தனமான சிந்தனையிலே எமது சமூகம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. இதனை களைய வேண்டும். இதனை பற்றி தாய்மார் கலைக்க வேண்டும். மூத்தவர்கள் ஆலோசனை கூற வேண்டும். தனிப்பட்ட கோபங்களுக்காக குரோதங்களுக்காக எமது சமூகத்தை பாழாக்க கூடாது. எனவே நீண்ட நேரம் உரையாற்ற முடியாத நிலையிலே பல விஷயங்களை ஒரு வரையறைக்குள் வைத்துவிட்டு எனது சொற்பொழிவை முடிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இப்பொழுது நேரம் 10 மணியை தாண்டிவிட்டபடியால் ஏனைய உறுப்பினர்களும் உரையாற்ற வேண்டும். இந்த கூட்டத்துக்கு வந்து உரையாற்றிவிட்டு உங்களிடம் நான் வாக்கு கேட்காமல் சென்றால் எனது மனதுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். இங்கே 2 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக, உங்களிடம் வாக்கு கேட்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இதயத்திலே எனக்கும் இடம் இருக்கும் என்றால் எனது 20ஆம் இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு வாக்கினை தரலாம். கட்டாயம் தர வேண்டும் என்றில்லை. நீங்கள் கட்டாயம் வாக்கு போட வேண்டியவர்கள் 2 இருக்கிறார்கள். 12ஆம் இலக்கத்திலே போட்டியிடும் பைசான் நைசர் அவர்கள், 1ஆம் இலக்கத்திலே போட்டியிடும் எஸ்னி அவர்கள். நான் ஒரு சிறு விடயத்தை மட்டும் கூறிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். வர்த்தகத்தை பற்றி நாம் கலைத்தோம். உலகத்திலே, அதாவது அரபு நாட்டிலே இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர்
காலி துறைமுகத்திற்கு அரபிகள் வந்து காலியில் இருந்து குதிரை மூலமாக அனுராதபுரத்துக்கு வர்த்தக பொருட்களை கொண்டு சென்றதாக சிந்து நதி கரையினிலே என்ற ஒரு புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்தே வர்த்தகர்கள், அதாவது அரபிய வர்த்தகர்களுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த வர்த்தக தொடர்பு காரணமாகத்தான் பிற்பட்ட காலத்திலே சிங்கள மன்னர்களது காலத்திலே இந்திய சாலியப்பட்டணத்தில் இருந்து இந்த நாட்டின் அரசர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அழைத்து வந்தார்கள். 7 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அதில் அந்த கப்பலில் நடந்த சண்டை காரணமாக மற்றவர்கள் இறந்துவிட 7 பேர் மிஞ்சினார்கள். அவர்கள் வந்து சிங்கள பெண்களை கல்யாணம் முடித்ததன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இப்பொழுதும் ஒரு சமூகம் இருக்கிறது, ஹலாகம என்று அழைக்கும் சமூகம். இந்த ஹலாகம சமூகம் வருவதற்கு காரணமே முஸ்லிம் சமூகம் தான். இன்று பொதுபல சேனா முஸ்லிம்களுக்கு உரிமை இல்லை, எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த நிலையிலே இந்த சரித்திரத்தை அவர்களுக்கு கூறி காட்டுங்கள். அபய குணவர்தன என்று வருபவர்கள் அத்தனை பேரும், சில்வா என்று வருபவர்கள் அத்தனை பேரும் இந்த ஹலாகம சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். சாலிய பட்டணத்தில் இருந்து வந்த தமிழர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தந்தை வழி சென்றிருந்தால் இந்த நாட்டிலே மெஜாரிட்டி கம்யூனிட்டி தமிழ் மக்கள். துரதிருஷ்டவசமாக அந்த தமிழர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தாயின் பக்கம் சென்றதனால் சிங்கள மக்களாக மாறிவிட்டார்கள். அரபிகள் திருமணம் செய்ததனால் பிறந்த குழந்தைகள் தந்தை வழி சென்றதனால் முஸ்லிம்களாக வந்துவிட்டார்கள். இதனை இளைஞர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்நிய சமூகத்தோடு கலைக்கும் பொழுது எமக்கும் இந்த நாட்டிலே உரிமை இருக்கிறது என்பதனை அடித்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். இத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 20ஆம் இலக்கத்தில் போட்டிடும் சோனஸ் முகமது ஃபெரோஸ் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள்.